வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, பானுமதி அம்மா பத்தி கிடையாது. அத நிப்பாட்டியிருக்கிறேன். அத அடுத்து பேசிக்கலாம். நேத்து கமெண்ட் போட நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. கமெண்ட் போட போட பேசிக்கிட்டே இருப்பாங்களாட்டுக்கிட்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அது இருக்கட்டும். அது இல்லாம இன்னொரு இது மெயின் தான். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நெறைய வீடியோ போட்டுருக்கிறேன் அவங்களுக்காக. மலர் லைஃப் மலர் லைஃப் அப்படிங்கிறவங்கள வந்து அந்த குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ண 2, 3 வீடியோ போட்டேன். அது என் திமிரு தானே. என்னன்னா, அந்த பொண்ணு வந்து WhatsAppல வந்து பிசினஸ் பண்ணுது. ஏதோ பெட்டல் அந்த பூ மாரி தயாரிக்காங்களா, அதெல்லாம் விக்குது. அது வெளிநாட்டுலலாம் வந்து ஆர்டர் பண்றாங்க, போடுறாங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து YouTube பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்காட்டி ஆபீஸ்ல இருக்கிறாங்கம்மா, நான் வீட்டுக்கு வந்து சொல்லி தர்றேன் அப்படின்னு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுனேன், ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கெல்லாம் முடியாம போயிருச்சு. அப்புறம் நான் மறுபடியும் ஒருக்கா ஃபோன் பண்ணங்காட்டி பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ல இருந்து பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடணும்னா மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தர்ட்ட பேச அ பொருள் ஒண்ணு விக்கிறாங்க அப்படின்னா, அத மட்டும் அவங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க. சும்மா பேசுறது அப்படின்னா அவங்க பேசல. பிளாக் பண்ணிட்டாங்க. நெறைய மெசேஜ் போட்டு பார்த்தேன். எந்த இதுக்குமே ரிப்ளை வரல. நேத்து ஒருத்தர் வந்து என்னுடைய வீடியோல கமெண்ட் பண்ணாங்க. அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர்ட்ட கூட அட்ரஸ் சொல்லல. உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. நான் நல்ல பொண்ணு தான் சொல்றேன். நான் கெட்ட பொண்ணு சொல்லலையே. ஒரு லேடீஸு நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அது எவ்வளோ என்னலாம் நான் சொல்ல விரும்பல. என்னுடைய தரப்புல நெறைய போயிருக்குது. ஆனா வந்து, இந்த மாரி உங்கட்ட பேசலாம் அப்படின்னு WhatsAppல மெசேஜ் போட்டு அதுக்கு ரிப்ளை குடுக்கலாம். அந்த டைம் அவங்க பாத்துறது எல்லாமே தெரியுது. ஆனா அவங்க ரிப்ளேயே பண்ணல. அது வந்து எனக்கு ஒரு அம்மாவா நான் நெனச்சு நான் சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப வேதனை வந்துச்சு. என்னடா இத்தன பேத்துக்கு சொல்லி நமக்கு ஹெல்ப் வாங்கி குடுத்தவன், அ அமெரிக்காவுல எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கூட சொல்லி அந்த பொண்ணுக்கு போட சொன்னேன். என்னுடைய வீடியோல நம்பர் அந்த பொண்ணோட நம்பர் ஆட் பண்ணி 2, 3 வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோலயும் போட்டேன். ஒரு 3, 4 வீடியோ போட்டேன். ஆனா ஒருத்தர் சொன்னாங்க, அடுத்தவங்கள பத்தி வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ் டவுன் ஆகும், குறையும் அப்டின்னாங்க. ஆனா அது மாரி குறைஞ்சது. சரி அது கூட போயிட்டு போது எனக்கு குறைஞ்சா அதுல வரதா இல்ல விட்டுட்டேன் நானு. அவங்க ஒரு ஒரு வார்த்தை பேசி ரிப்ளை மெசேஜ் கூட போடலாமா நல்லா இருக்கணும், இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு இதா இருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசுறீங்கம்போது எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் ரொம்ப வலி கஷ்டமாச்சு. அப்ப உதவி பண்ணுங்க பண்ணுங்கன்னு வந்து போடுறாங்க. அவங்க மூஞ்சி காட்டாம போறாங்க. அது பெருசு. அத காட்டாட்டி போயிட்டு போறாங்க காட்டல. அது ஒருத்தருக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கணுமா இல்லையா சொல்லுங்க? நான் இதுல எதுக்கு சொல்றேன்னா, இப்பவும் அந்த பசங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ட்ரிப் நான் அனுப்பிச்சு வைக்கல. உண்ம அதுதான் சொல்றேன். நான் அனுப்பிச்சு வைக்காட்டியும் அந்த குழந்தைக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பாங்க. நல்லா இருக்குவாங்க. அது ஒரு இல்ல. ஆனா அது கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது எனக்கு புரியுது. இப்ப கூட ஏதோ இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் விதைச்சு விட்டு இதெல்லாம் வந்து சின்ன பீஸா கட் பண்ணி ஏதோ சேல் பண்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. நான் எவ்வளவோ தூரம் ஆனா ஒரு 2, 3 வீடியோ அ மெஸ் கமெண்ட்ல அவங்களுக்கு வந்து போட்டதுன்னா, அந்த வீட்டுக்கார பத்தி நான் கொஞ்சம் திட்டினேன். அந்த ஆள ரொம்ப வருஷம் கொஞ்சம் திட்டினேன். "நீங்கலாம் ஆம்பளையாடா?" அப்படி இப்படின்னு திட்டினேன். "குழந்தைகள விட்டு போட்டு போயிட்டியே" அப்படின்ட்டு. அது இவங்களே உடனே டெலீட் பண்ணிருவாங்க. அவங்க வீட்டுக்காரர் திட்டக்கூடாது. அவரு நல்லா இருந்துட்டு போறாருன்னு. ஓகே. உங்களுக்கு அது ஒருத்தர் மனசு ஒரு ஒரு மாரி இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு எதுக்கு பேச சொன்னேன் அப்படின்னா, எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? பேசுனா நான் இன்னும் ஒரு 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 சின்ன ஒரு ஆசைன்னா, எங்க பொண்ணும் சென்னையில தான் இருக்கிறா. அங்க போறப்ப போயிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு நாங்க ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் ஒரு 4, 5 பேரு. மொத்தம் ஒரு 2, 3 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டோம்னா, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இந்த மாரி இதுக்கு தான் நாங்க பேச சொல்லி நெனச்சுனாங்க. அவங்க பேசல. பேசாததுக்கு அப்புறம் எங்க போறது என்னன்னே தெரியல. இன்னொரு பொண்ணுகிட்டயும் கேட்டேன். பவானி அப்படிங்கிற பொண்ணு வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க WhatsAppல. அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா, பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அவங்க என்கிட்டயும் சொன்னாங்க. WhatsAppல தாம்மா பேசுவாங்க. எப்பாவது நான் பேசினா சொல்றேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்றேன் அப்டின்னாங்க. இல்லடா பரவால்ல விட்டுரு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவங்க பேசுறதுக்கு விரும்பல போல இருக்குது. கமெண்ட் போட்டுருக்கலாம். எத்தனையோ கஷ்டப்படுறீங்க. ஏன் அந்த கஷ்டத்துல நான் நேரா உங்ககிட்ட பேசினா, நான் வந்து உங்கள ஒண்ணும் நாங்க ஏமாத்தியோ, உங்கள ஒரு மன உளைச்சல் பண்றோம் அந்த மாரி இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு மொத்தமா ஜாமான் ஒரு 4 பேர் யூடியூபர்ஸ் நாங்க பேசிக்கிட்டோம். மொத்தமா போய் ஜாமான் எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹேப்பியா ஓரளவுக்கு நல்லா நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படித்தான் நெனச்சோம். ஆனா நேத்து வந்து ஒரு லேடி வந்து எனக்கு நீங்க அவங்க நல்லவங்க நல்லவங்க தான். அவங்க பேச மாட்டாங்க. நீ பேசுனா பேசலன்னா உன் வேலைய பார்த்துட்டு மூடிட்டு போ அப்படிங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு இது? ம். நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. நான் ஹெல்ப் பண்ணணும்ல. நான் ஹெல்ப் பண்ணி இத்தன காசு குடுத்துருக்கேன்னு நான் சொன்னேனா நான் அதுல? சொல்லலில்ல. நான் அட்லீஸ்ட் என்ன பேச சொன்னேன். பேசவே இல்லையே. ஒரு ஒரு டைம் பேசலாமே அப்படின்னு நான் கமெண்ட் போட்டேன் அதிலேயே. அதுக்கு நீங்க வந்து பேசலைன்னா போ. நான் போய்க்கிட்டு தான் இருக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஒண்ணும் கேட்கலைல. போய்க்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் அதுக்கே அவ்வளோ ஒரு இதா காண்டா போடணும்? ஹெல்ப் பண்ணிட்டு திட்டு வாங்கிக்கணுமா? சொல்லுங்க. அது எந்த பக்கம் நடந்திருக்குது அப்படி? ஏங்க பாவம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு ரூ. 100 வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன? ரூ. 100 வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாரி இருக்கிறப்ப, இந்த குழந்தை நல்லா இருக்கட்டும். அவங்களும் நல்லா இருக்கட்டும். இந்த கஷ்டத்துல மீண்டு வரட்டும். ஆனா அவங்க இந்த இந்த ஹெல்ப் கேட்கறாங்கல்ல, ஒரு வார்த்தை பேசி மெசேஜ்லயே ரிப்ளை பண்ணிட்டு என்ன? அந்த விக்கிறாங்கல்ல பூ மாரி செஞ்சு,
பெட்டல்ஸ். அதுக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வருது, போடுறாங்க, இவங்களும் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க. ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு என்னங்கம்மா இதாயிரும்? நான் வேற ஒண்ணும் கேட்கலையே உங்கள. சரி, ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம பொண்ணு மாரி தான் கேட்டேன். நான் ஒண்ணும் அதிகாரம் பண்ணி ஒண்ணும் கேட்கல. "ஏய்! நீ நான் காசு போட்டு என்கிட்ட பேசு" அப்படின்னு அதிகாரமா கேட்கல. அன்பா தான் கேட்டேன். அந்த குழந்தைகிட்ட பேசலாம், அந்த பொண்ணுகிட்ட பேசலாம். என்னதான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் நான் இது பண்ணேன். அதுக்கே நீங்க அவங்க பேச மாட்டாங்க. நீ பேசுனா பேசு, பேசாட்டி போ. உங்களுக்கு எதுக்கு அந்த ரைட்ஸு? என்னைய பேசாம போ அப்படிங்கிறதுக்கு. நல்லது தான பண்ணணும். நாங்க ஒண்ணும் கெடுதல் பண்ணலையே! நாங்க அனுப்பிச்சு விட்டதெல்லாம் பப்ளிக்கா போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? நீ நெறையா இன்னொன்னு மறந்துட்டேன். நீ நெறையா குடும்பத்த கெடுத்துட்ட. இந்த இந்த குடும்பத்த போய் அப்படி கெடுக்காத அப்படிங்கிறீங்க. லூசு பக்கி முண்டா. என்ன நீ ஏன் அப்படி வந்து என்கிட்ட பேசுற? எத்தன குடும்பத்த கெடுத்து நீ வந்து பாத்துட்ட, புடுங்கிட்ட. மரியாதையில நன்றியற்ற நாய்களா இருக்கீங்க. செஞ்சதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு நாங்க செய்யாம நான் எதுக்கு இவ்வளவு தூரம் குடுக்குறேன் நானு? ஒரு வார்த்தை பேசினா என்ன அப்படின்னேன். எத்தன குடும்பத்த கெடுத்துட்டாங்க? யாரு இந்த மெசேஜ் போட்டது? எத்தன குடும்பத்த கெடுத்து நீ பாத்துட்ட? ஆ? நீ ஒரு 10,00,000 கட்டியிருப்பியா? அவங்க கஷ்டம் அவங்க பட்டாங்க. குடுக்குறவங்க குடுத்துருப்பாங்க, குடுக்காதவங்க குடுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள பெரிய ஒரு இதா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த மெசேஜ் பாத்துட்டு. பேசாம போ. என்னது? எனக்கு உரிமை இருக்குது. இப்ப அந்த அந்த இத எதுக்கு அப்ப நீங்க இது பண்ணீங்க? உன் வேலைய பாத்துட்டு போ. எத்தன குடும்பத்துக்கு எடுத்தேன் நானு? பாத்துட்டீங்களா? யூடியூப்க்கு வந்து இல்ல நெறைய குடும்பத்துக்கு எடுத்து குப்புற கமுத்திட்டு வந்துட்டேன் நானு. அப்படி குப்புற கமுத்துற மென்டாலிட்டி எனக்கு இல்ல. யாராவது முடியலன்னா என்னால முடிஞ்ச ரூ. 10 உதவியா இருந்தா என்னால முடிஞ்ச உதவி நான் ஹெல்ப் பண்ற மைண்ட் தான் எனக்கு இருக்குது. அது நான் அங்கேன்னு இல்ல. பூனைக்குட்டி இந்த 3 பூனைக்குட்டிய சுத்திக்கிட்டு திரியுது. நான் அதுகள பூ போல பாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஒரு பூனைக்குட்டிக்கு முடியல. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கு. "டேய் இங்க வாடா. பா இங்கிட்டு வா. இந்தா. இங்க அங்கங்க போய் பாக்குற பா. பாருங்க." இதெல்லாம் நான் எப்படி வளர்த்திட்டு போயிருப்பேன்? அந்த ஒரு வாயில்லா ஜீவனா இருந்தாலும், அந்த மனுஷன் இருந்தா தாங்க பாக்க முடியுது இதுகளுக்கு. சும்மா நான் பாத்துற முடியுமா? ம். கொஞ்சமே என்னம்மா? ம். போ. இதுக்கு செலவாகாம சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? சாப்பாடுலாம் போட மாட்டேன். பிடிக்கிறது தான் வாங்கி குடுப்பேன். மீன் வாங்கி குடுப்பேன். அதுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போது. கடவுள் ஏதோ ஒரு வழியில எனக்கு பிச்சை போடுவாரு, நான் போடுறதுக்கு. மனசுலருந்து நான் எப்படிங்க இத பண்ண முடியும் நானு? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அந்த மனசுக்கு அந்த ஹெல்பிங் மனசு இல்லைன்னா, அந்த பூனைக்குட்டிய எப்படி வளர்த்துவ? சொல்லுங்க. எதுக்குங்க வாழ்றோம் இந்த உலகத்துல? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு போயிறதா என்ன நிரந்தரமா இதுலயே இருந்துருவோமா நம்ம? சாகாத வரமா வாங்கி வந்து வச்சிருக்கிறோம். சப்போஸ் நீங்க கீது அந்த வரம் வாங்கி இருந்தீங்கன்னா சொல்லுங்க எல்லாத்துட்டும். பப்ளிக் பண்ணல யார் யாரெல்லாம் சாவாம இருப்பாங்கன்னு பாத்துக்கலாம். சரிங்க. அடுத்த வீடியோல பாப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாரி யாரையும் புரிஞ்சுக்காம தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. நல்லதே கிடையாது. இந்த திரும்பவும் கமெண்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது இது. 2, 3 நாளா பானுமதி அவங்களுது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப உங்களுது ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா? நன்றி, வணக்கம்.